வணக்கம். ஹைவேல கார் ஓட்டும்போது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை, முன்னாடி மெதுவா போற அந்த வண்டிய முந்தி போகணும்ன்றது தான். ஆனா ஓவர்டேக்கிங் அப்படின்றது வெறும் ஸ்பீடு மட்டும் இல்ல பாஸ், அது ஒரு மிகச்சரியான கணிப்பு. ஒரு சின்ன தப்பு உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடலாம். ஒரு நொடி கணிப்பு மாறினா கூட எதிரே வர்ற வண்டி மேல மோத வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பிசிஎஸ் டெக்ல ஓவர்டேக்கிங் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய 8 மேஜிக் டிப்ஸ் பத்தி பேச போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இது வெறும் டிப்ஸ் இல்ல, உங்களோட பாதுகாப்பு. சரி, முதல் பாயிண்ட்டுக்கு போகலாம். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டிப் நம்பர் 1, முன்னாடி இருக்கிற வண்டியை மட்டும் பார்க்காதீங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. லாரிக்கு முன்னாடி ஒரு பைக் போயிட்டு இருக்கலாம். நீங்க ஓவர்டேக் பண்ணும்போது அவன் திடீர்னு திரும்புவான். சோ ரோடு முழுசா தெளிவா தெரிஞ்சா மட்டும் ஓவர்டேக் பண்ணுங்க. குறைந்தது 200 மீட்டர் எதிர் லைன் கிளியரா இருக்கணும். டிப் நம்பர் 2, பிளைண்ட் ஸ்பாட். உங்க கண்ணாடிக்கு தெரியாத சில இடங்கள் இருக்கு. நீங்க வலது பக்கம் திரும்பும்போது ஒரு பைக் உங்க காருக்கு ரொம்ப பக்கத்துல மறைஞ்சிருக்கலாம். 70% ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருந்து வருது. ஒரு செகண்ட் தோளுக்கு மேல தலைய திருப்பி பார்த்துட்டு அப்புறம் திரும்புங்க. இது உங்க மிரர் ரூல். டிப் நம்பர் 3, கியர் மற்றும் பவர். ஓவர்டேக் பண்ணும்போது 5வது கியர்ல வச்சுக்கிட்டு ஆக்சிலரேட்டர் மிதிச்சா வண்டி வேகம் எடுக்க லேட் ஆகும். ஒரு கியர் குறைச்சிட்டு வண்டிக்கு ஒரு பவர் கொடுத்துட்டு அப்புறம் ஓவர்டேக் பண்ணுங்க. அப்போதான் நீங்க கம்மியான நேரத்துல 10 செகண்ட்ஸ் இன்சைடு ஓவர்டேக் பண்ணி பழைய லேனுக்கு வர முடியும். டிப் நம்பர் 4, பெரிய வண்டிகளுக்கு மதிப்பு கொடுங்க. ஒரு லாரிக்கு பின்னாடி ரொம்ப ஒட்டி நிக்காதீங்க. ஏன்னா அவரோட கண்ணாடியில உங்க கார் தெரியாது. கொஞ்சம் தள்ளி நின்னு அவருக்கு நீங்க வர்றத சிக்னல் கொடுத்துட்டு அப்புறம் ஓவர்டேக் பண்ணுங்க. டிப் நம்பர் 5, வளைவுகள்லையும் மேடு பள்ளங்கள்லையும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. எதிரே வண்டி வராதுன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. குறிப்பா இரவு நேரத்துல ஓவர்டேக் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. டிஃபர் லைட் போட்டு முன்னாடி போறவருக்கு தகவல் சொல்லுங்க. டிப் நம்பர் 6, மிரர் செக். எல்லாம் 5 to 8 செகண்ட்ஸ். ஓவர்டேக் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் உங்க சைடு மிரர்ஸ், ரியர் வியூ எல்லாத்தையும் தொடர்ந்து செக் பண்ணுங்க. இந்தியன் ஹைவேல 40% கிராஷஸ் இதை இக்னோர் பண்ணா ஏற்படுது. இது உங்க கான்ஸ்டன்ட் ஸ்கேன் ரூல். பாதுகாப்பு 100% அப்கிரேட். டிப் நம்பர் 7, சிக்னல் 3 செகண்ட்ஸ் முன்னாடி. ஓவர்டேக் ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 செகண்ட்ஸ் முன்னாடி இண்டிகேட்டர் போடுங்க. பின்னாடி வர்றவங்களுக்கு நான் வர்றேன்னு சொல்லிடுங்க. இது கன்ஃபியூஷன் கம்மி பண்ணி அன்னலாம் சேவ் பண்ணோம். டிப் நம்பர் 8, ஓவர்டேக் முடிஞ்சதும் கேப் விடுங்க. பழைய லேனுக்கு திரும்பும்போது முன்னாடி வண்டிக்கு 3 to 4 கார் லெங்த் டிஸ்டன்ஸ் விடுங்க. திடீர் பிரேக் போடுறதுக்கு ரெடி ஆயிருங்க. இது உங்க சேஃப்டி பேட். அவசரம் முக்கியம் இல்ல, ஆரோக்கியமா வீடு திரும்புறது தான் முக்கியம். ஒரு 2 நிமிஷம் லேட்டா போனா ஒண்ணு ஆக போறதில்ல. ஆனா அவசரப்பட்டா இந்த 8 விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஓவர்டேக் பண்ணுங்க. நீங்க ஒரு புத்திசாலி டிரைவர்னு நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஓவர்டேக்கிங் பண்ணும்போது நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இல்ல பயமுறுத்துற சம்பவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை பாதுகாப்பா ஓட்டுங்க. நன்றி.